ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இலக்கியா பார்த்தீங்கன்னா கார்த்திகை கூப்பிட்டு ஸ்கூலுக்கு போன இடத்துல வந்து நம்ம பிரியாவுக்கும் நம்முடைய கார்த்திக் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தரை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க லவ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்ட பாரு பார்த்தீங்கன்னா இது எங்கே போய் முடிய போதோ தெரியல அப்படின்ற மாதிரி வந்து ரொம்பவுமே வந்து கவலைப்படுறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்முடைய கார்த்திக் பார்த்தீங்கன்னா வேற எதுக்குமே வந்து ஆசைப்படாத ஆள். இந்த அஞ்சலி விட்டு போனதுலேருந்து இப்போ வந்து நம்முடைய பிரியா மேலே வந்து ஆசைப்பட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் நம்முடைய பிரியாவும் கார்த்திக் வந்து சேரணும்னு நினைக்கிறாங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இல்லை கௌதம் வந்து தான் ஏற்பாடு பண்ண ட்ராமாவை வந்து பிரியா கையில் வந்து சொல்லி பிரியா நீ வந்து கார்த்திகை வந்து பார்க்காத அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல போகிறாரா? அப்படி சொன்னால் வந்து நம்மளுடைய பிரியா வந்து கார்த்திகிட்ட வந்து உங்கள் அண்ணன் தான் வந்து என்னை வந்து உங்களை வந்து லவ் பண்ணுற மாதிரி வந்து நடிக்க சொன்னார் அப்படின்றத வந்து சொன்னால் எந்த மாதிரிலாம் வந்து பிரச்சனை வரப்போகுது. இதனால் வந்து கார்த்தி வந்து வீட்டை விட்டு போக நிறைய வந்து வாய்ப்பு இருக்குங்க. நம்முடைய பிரியாவை பார்த்தீங்கன்னா கூட்டு போய் கல்யாணமே வந்து பண்ணுவாருங்க. அந்த அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பிடிச்சிருக்கு. அந்த அளவுக்கு வந்து ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க. நம்மளுடைய இலக்கிய பார்த்தீங்கன்னா ரொம்ப யோசிக்கிறாங்க. நம்ம வந்து தெரியாத வந்து இதில் வந்து கார்த்திகை வந்து இறக்கி விட்டுட்டோமோ, அவன் வந்து திருந்தணும்னு நினச்சோம். ஆனால் வந்து அவனுடைய மைண்டை மாற்றணுன்ற பேரில் வந்து அவன் மைண்டுக்குள்ளே வந்து ஒரு பொண்ணு வந்து உட்கார வச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க பிளான் பண்ணது வந்து யாருக்கு சாதகமோ இல்லையோ நம்முடைய ஜானகி அம்மாவுக்கு வந்து சாதகமாக இருந்துச்சுன்னு தாங்க சொல்ல முடியும். ஏன்னா வந்து பிரியா வந்து எந்த அளவுக்கு வந்து கார்த்திக் வந்து பிடிச்சிருக்குன்றத வந்து நேர்லேயே வந்து அவங்க வந்து பார்த்துட்டாங்க. அதுவும் போக நம்முடைய இலக்கிய கைடு தான் வந்து இந்த கல்யாணத்தோட பொறுப்பை கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே வந்து நம்முடைய கௌதமும் இலக்கியாவும் தான் வந்து இந்த ஃப்ராடு தனத்தை வந்து பண்ணியிருக்காங்க. பிரியா வந்து கார்த்திகோட வந்து நடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து ஜானகிக்கு வந்து தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கௌதம் வந்து தான் புள்ளுன்றதை கூட வந்து பார்க்காத பயங்கரமாக வந்து திட்டுவாங்க. நம்ம இலக்கியா வந்து வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. எதனால்னு பார்த்தீங்கன்னா ரேவதியும் வந்து இந்த ஊரில் வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருந்தது நம்முடைய இலக்கியா தாங்க. இப்போ வந்து பிளட் கேன்சரால் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்குங்க. மதர்ஸ் டேவுக்கு வந்து அவங்களுக்கு பார்த்து கிஃப்டெல்லாம் வந்து கொடுத்துட்டு வந்தாங்க. அது முடிகிற வரைக்குள்ள இந்த போலித்தனம் வந்து வெளியே வந்துச்சுன்னா ஏன் கௌதம் தான் இப்படி வந்து பிளான் பண்ணியிருக்கான்ற உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாம், நான் கௌதம்கிட்ட வந்து எடுத்து சொல்லியிருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல போகிறாங்க. நம்முடைய இலக்கியா வந்து கண்டிப்பாக வந்து வீட்டை விட்டு போக வந்து நிறையவே வந்து வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சோங்க. அப்படி இல்லை நம்முடைய கார்த்திகையில் வந்து எடுத்து சொன்னால் எல்லாம் வந்து புரிஞ்சுக்குவார். நாங்கள் வந்து அஞ்சலி வந்து எப்படியாவது திருந்தி வருவான்ட்டு தான் உன்னை வந்து மைண்டை மாற்றணுன்ட்டு பிரியா வந்து உன்னை லவ் பண்ணுற மாதிரி நடிக்க வச்சோம் அப்படின்னு சொல்கிறத வந்து ஏற்றுக்குவாரா? இல்லை நம்மளுடைய ஆடியன்ஸை வந்து ஏமாத்துற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டைரக்டர் வந்து ட்விஸ்ட் வைக்கிறன்ற பேரில் மறுபடியும் இந்த அஞ்சலியை கார்த்திகோட வந்து சேர்த்து வச்சிருவாரோ அப்படின்றதாங்க வந்து வரப்போகிற எபிசோடில் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாக வந்து கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன்ல போட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.